ஹாய் டியர்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு ஜிஜிமிஸ் கிச்சன். எல்லாரும் நலமாக இருப்பீங்கன்னு நம்புகிறேன். நாங்களும் அல்ஹம்துலில்லாஹ் நலமைக்கிறோம். இன்றைக்கி இந்த வீடியோவில் நீங்கள் ஒரு லன்ச் மெனு தான் பார்க்க போகிறீங்க. ஃபர்ஸ்ட்டில் நான் உங்களோட ஷேர் பண்ணிக்கிற ரெசிபி என்னென்னா, வட்டக்காய் கறி எந்த மாதிரி குக் பண்ணுறேன்னு தான். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் எண்டு வரைக்கும் பாருங்கள். இந்தியன் ஃப்ரெண்ட்ஸ் யோசிக்கலாம், வட்டக்காண்டா என்னன்னு சொல்லி. அது பூசணிக்காய்க்கு தான் நாங்கள் ஸ்ரீலங்காவில் வட்டக்கான்னு சொல்லுவோம். அது சிங்கள மொழி சொல்லொன்று தான் இந்த வட்டக்கான்னு சொல்லுவது. முதல்ல நீங்கள் இந்த வட்டக்காரை நடுப்பகுதியில் இருக்கிற சீடெல்லாம் இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. சீடெல்லாம் நீக்கின பிறகு இந்த மாதிரி சின்னதாக கட் பண்ணி நல்லா கழுவி எடுத்துக்கோங்க. எங்களோட சேனலை புதுசாக பார்க்குறவங்க இருந்தங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸில் நோட்டிஃபிகேஷன் உங்களை உடனே சேரும். இன்னும் எங்களோட ரெசிபீஸில் உங்களுக்கு எதுவும் சந்தேகங்கள் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. இன்ஷா அல்லாஹ் நாங்கள் அதுக்கான ரிப்ளை உங்களுக்கு தருவோம். வட்டக்கவை இந்த மாதிரி நல்லா கழுவி சட்டியில் போட்டுக்கோங்க. அடுத்ததான் நீங்கள் வெங்காயத்தில் பாதி வெங்காயத்தை இந்த மாதிரி சின்னதாக சொப் பண்ணி அந்த வெட்டி வச்ச வட்டக்காய்க்கு மேலால் நீங்கள் சேர்த்துக்கோங்க. அடுத்ததான் நீங்கள் 3 பல்லு வெள்ளைப்பூடு எடுத்து அதை சின்னதாக கட் பண்ணி அதையும் அது மேலே சேர்த்துக்கோங்க. கூடவே ஒரு இத்தி கருவேப்பிலையும் ரம்பையும் சின்னதாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. பச்சை மிளகாய் இருக்குது இல்லையா, அதை இந்த மாதிரி 2ஆக கட் பண்ணி அதையும் சேர்த்துக்கோங்க. அடுத்ததாக 3 ஏலக்காய் கருவாப்பட்டை சின்ன துண்டொண்டும் நீங்கள் சேர்த்துக்கோங்க. இதெல்லாம் சேர்த்த பிறகு நீங்கள் தேவையான அளவு மஞ்சத்தூள் சேர்த்துக்கோங்க. அடுத்ததாக 1 டேபிள் ஸ்பூன் மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க. அதை தொடர்ந்து நீங்கள் கொத்தமல்லி 1 டேபிள் ஸ்பூனும் சேர்த்துட்டு உங்களுக்கு தேவையான அளவு நீங்கள் உப்பு சேர்த்துக்கோங்க. ஃபைனலாக நீங்கள் தண்ணி கொஞ்சம் சேர்த்துட்டு எல்லாம் மிக்ஸ் ஆகிற மாதிரி கொஞ்சம் மிக்ஸ் பண்ணிவிட்டு நீங்கள் அடுப்பில் வச்சுக்கோங்க. அடுப்பில் வச்ச பிறகு நீங்கள் இந்த மாதிரி மூடி போட்டு கொஞ்சம் நேரம் நல்லா குக்காக விடுங்க. கொஞ்சத்தில் நீங்கள் செக் பண்ணி பாருங்கள், வட்டக்காய் நல்லா குக் ஆகிக்குதான்னு சொல்லி. குக்காக இல்லாட்டி மூடி போட்டு இன்னும் கொஞ்சம் நேரம் நல்லா குக்காக விடுங்க. இங்கால பக்கத்தில் வட்டக்காய் கறி குக் ஆகிட்டிக்கிட்டே அடுத்த பக்கத்தில் நாங்கள் ரைஸை குக்காக விட்டுட்டோம். இன்றைக்கி நாங்கள் குக் பண்ணுறது தேங்காய் சோறுண்டு ஸ்ரீலங்காவில் சொல்லுவோம். அந்த ரைஸ் தான் குக் பண்ணுறோம். அதில் ரெசிபி உங்களுக்கு வேணும்னு சொன்னால் நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இன்ஷா அல்லாஹ் உங்களுக்கு இன்னொரு வீடியோவில் அதில் ரெசிபி உங்களுக்கு கொண்டு வரேன். இப்போ பார்த்தீங்கன்னா விளங்கும், எங்களோட வட்டக்காய் கறி கொஞ்சம் குக் ஆகிக்குது. ஸோ இந்த டைமில் கொஞ்சம் மசிச்சு விடணும், அதாவது கடைஞ்சி விடணும். அப்போ தான் இந்த வட்டக்காய் நல்லா திக்காக இருக்கும். நல்லா கடைஞ்ச பிறகு இந்த டைமில் நீங்கள் தேங்காய் பால் சேர்த்துக்கோங்க. நாங்கள் இன்றைக்கி அரை மூடி தேங்காய் பாலை தான் சேர்த்துக்கொள்கிறோம். தேங்காய் பாலை சேர்த்தின பிறகு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், எங்களோட டேஸ்டியான வட்டக்காய் கறி ரெடி. நீங்களும் இந்த ரெசிபி உங்களோட வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இன்றைக்கி எங்களோட லன்ச் மெனுவில் நாங்கள் வட்டக்காய் கறி, அடுத்ததாக இறைச்சி கறி, அடுத்தது கிழங்கு பிரட்டல் ஒன்றும் தான் செஞ்சுக்கிறோம். இதில் இறைச்சி கறி ரெசிபி நான் உங்களோட ஷேர் பண்ணிடல. அதுவும் உங்களுக்கு வேணும்னு சொன்னால் நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள், இன்னொரு வீடியோவில் உங்களோட ஷேர் பண்ணிக்கொள்வேன். நான் கிழங்கு கறிகிற ரெசிபியை ஃபுல்லாக நான் உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன். ஃபஸ்ட்டுக்கு நீங்கள் இந்த மாதிரி கிழங்கை அவிச்சு எடுத்துக்கோங்க. கிழங்கு இந்த மாதிரி வெந்த பிறகு அதில் தோல் ஈஸியாகவே எங்களுக்கு உரித்து நீக்கி எடுத்துக்கலும். ஸோ நீங்கள் இந்த மாதிரி தோலை நீக்கி எடுத்துக்கோங்க. தோலெல்லாம் நீக்கின பிறகு நீங்கள் கிழங்கை சின்னதாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க.
கிழங்கு டெவல் அல்லது கிழங்கு பிரட்டல் செய்யக்கிட்ட அதில் ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பே வந்து கிழங்கை சரியான முறையில் வந்து அவிச்சு எடுத்துக்கொள்கிறது தான். நீங்கள் அவிக்கக்கிட்ட கணக்காக அவிச்சு எடுத்துக்கோங்க. நீங்கள் ஓவராக அதை அவிச்சிட்டிங்கன்னு சொன்னால் இந்த மாதிரி கட் பண்ணுற டைமில் அது மசிஞ்சு போய்ட்டும், இல்லாட்டி அது இந்த உடையும். அதனால் நீங்கள் கணக்காக அதை குக் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி கிழங்கெல்லாம் வந்து கட் பண்ணி எடுத்த பிறகு நாங்கள் இதுக்கு தேவையான அளவு ஒனியன் வந்து கட் பண்ணி கொள்ளணும். நான் தேவையான அளவுன்னு சொல்கிறேன் ஏன்னு சொன்னால், நாங்கள் இன்றைக்கி எடுத்துக்கிற அந்த கிழங்குற அளவுக்கு நாங்கள் மீடியம் சைஸ் ஒனியன் ஒன்றை கட் பண்ணி எடுத்துக்கிறோம். நீங்கள் வந்து எந்த அளவுக்கு குக் பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு தேவையான மாதிரி நீங்கள் இதுக்கான இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாம் வந்து நீங்கள் சேர்த்துக்கோங்க. அடுத்ததாக நீங்கள் பச்சை மிளகாவை இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. கூடவே கருவேப்பிலையும் சேர்த்துக்கோங்க. ரொம்ப ஒரு துண்டும் நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. மாசியும் சின்னதாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. இந்த இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாம் சேர்த்தின பிறகு நீங்கள் ஸ்டவ் ஆன் பண்ணி பேனோட ஹீட் பண்ணிக்கோங்க. பேன் வந்து நல்லா ஹீட் ஆகின பிறகு 2 டேபிள் ஸ்பூன் மாதிரி ஆயில் சேர்த்துக்கோங்க. ஆயில் வந்து நல்லா கொதித்து வரக்கிட்ட நீங்கள் கடுகு கொஞ்சமாக சேர்த்து அந்த கடுகு வந்து நல்லா வெடிக்கக்கிட்ட நீங்கள் கட் பண்ணி வச்ச அந்த ஒனியனை சேர்த்துக்கோங்க. அடுத்ததாக நீங்கள் கருவேப்பிலை, ரம்பை, பச்சை மிளகா நாங்கள் ஃபஸ்ட்டுக்கு சேர்த்தின அந்த இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாம் ஒவ்வொன்றா சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. இந்த டைமில் வந்து நீங்கள் இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து சேர்த்துட்டு அதை நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. அது நல்லா மிக்ஸ் பண்ணின பிறகு நீங்கள் தேவையான அளவு மஞ்சத்தூள் சேர்த்துக்கோங்க. அடுத்ததாக துண்டு மிளகாய் 1 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. அதாவது ஸ்ரீலங்காவில் நாங்கள் வந்து கட்டர் தூள்னு சொல்லுவோம். அதைத்தான் நீங்கள் எந்த அளவு காரம் சாப்பிடுவீங்களோ அந்த அளவுக்கு இசைவாக நீங்கள் சேர்த்துட்டு அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. கறிக்கு தேவையான உப்பை நீங்கள் இந்த டைமில் சேர்த்துட்டு நீங்கள் ஏற்கனவே அவிச்சு கட் பண்ணி வச்சுக்கிற அந்த கிழங்கை வந்து இந்த டைமில் நீங்கள் சேர்த்துக்கோங்க. எல்லா இன்க்ரீடியன்ட்ஸும் மிக்ஸ் ஆகுற மாதிரி கொஞ்சம் நேரம் மிக்ஸ் பண்ணிவிட்டு மீடியம் ஹீட்டில் கொஞ்சம் நேரம் அப்படியே வைங்க. லாஸ்ட்டை வந்து நீங்கள் பேசிக்கால பாதியை வந்து மேலால் பிழிஞ்சு விடுங்க. அப்போ தான் உங்களுக்கு பெர்ஃபெக்டான கிழங்கு பிரட்டல் கிடைக்கும். எங்களோட ரெசிபி உங்களுக்கு நல்லா கிளியராக விளங்கியிருக்குன்னு நினைக்கிறேன். அப்படி டவுட்ஸ் இருந்தால் நீங்கள் கமெண்ட்டில் கேட்கலாம். அடுத்து கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். ஸ்பெஷலாக நீங்கள் ஆக்குற நேரத்துக்கும் சரி, நார்மலாக வீட்டில் ஆக்குற நேரத்துக்கும் சரி, ஈஸியாக உங்களுக்கு குயிக்காக வந்து இந்த ரெசிபி உங்களுக்கு செஞ்சு எடுத்துக்கொள்ளலும். ஃபர்ஸ்ட்டுக்கு நாங்கள் வச்ச ரைஸ் பார்த்தீங்கன்னு சொன்னால் மசாலான்னு நல்லா குக்காகவே வந்துக்குது. இந்த ரெசிபியும் உங்களுக்கு வேணும்னா உங்களுக்கு கமெண்ட்டில் கேட்கலாம். இன்றைக்கி இந்த வீடியோவில் நான் உங்கள் கூட 2 ரெசிபீஸ் ஷேர் பண்ணியிருந்தேன். 2 ரெசிபியும் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி யூஸ்ஃபுல்லாக இருந்தால் உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் உங்கள் எல்லாரையும் சந்திக்கிறேன். அது வரைக்கும் டேக் கேர், பாய்.